எப்படா எப்படா எப்படான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லாவற்றுக்கும் நல்லவை மட்டுமே கொடுக்கக்கூடிய குருவினுடைய பெயர்ச்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, இந்த குரு பெயர்ச்சியிலையாவது நான் வீடு வாங்கிடுவேனா, வண்டி வாங்கிடுவேனா, வாகனம் வாங்கிடுவேனா, எனக்குன்னு திருமணம் நடந்துருமா, புதையல் கிடச்சிருமா மேடம், லாட்ரி சீட்டு யோகம் கிடைக்குமா, ரொம்ப நாளாக படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், அதை படிச்சிருவேன்ற மாதிரி உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்குமான ஒரு பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு சுபத்துவமான கிரகம் தான் குரு. அந்த குரு பயிற்சி ஒவ்வொருவருக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படிலாம் இருக்க போகுது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் ஏன் சாரி 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 இந்த ஒரு வருட காலம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான நிகழ்வுகளை குரு நிகழ்த்த போறார். 5ல இருந்து 9ஆம் பார்வையெல்லாம் பார்த்தாருன்னு தான் சொன்னாங்க. ஆனால் பிள்ளைங்க பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருந்துச்சு மேடம். ஏதோ ஒன்று குழப்பிக்கிட்டே இருந்துச்சு மனசெல்லாம் போட்டு. குரு நல்லா தான் இருந்தார், எங்களுக்கு தான் அப்படி இருக்கா, இல்லை ராகு இருக்கனால அப்படி இருக்கா, இன்னுமே புரியல. வேலை போச்சு, வீடு போச்சு, நிறைய உறவுகளை இழந்தோம். இதே மாதிரி ஒரு அமைப்பில் போகுது. இந்த வருஷமாவது எங்களுக்கு அப்படியே குரு ஏதாவது பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா, வாவ் சூப்பராக பண்ண போகிறேன். ஏன்னா உண்மையை சொல்லணும்னா நம்மளுக்கு 7.5 ஓடிட்டு இருந்துச்சு. அதுவும் ஜென்மச்சனி. ஜென்மச்சனியில் நிறைய இழப்புகளை கொடுப்பாருன்றது நியதி. சனி எப்பயுமே தான் சொந்த வீட்டை தான் வச்சு செய்வார். ஏன்னா புடம் போட்ட தங்கமாக மாற்றணும்ல உங்களை, அதுக்காக. இப்போ ராசிநாதன் 2ஆம் இடத்துல அமர்றதே சூப்பர். ஆனால் 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைத்தால் அதோட சூப்பர். கும்பராசிக்காரர்களுக்கு வருமானம் உயரப்போகுது, தாறுமாற இயங்க போகுது. ஆனால் ஒன்று, ஃபாரினில் இருக்கவங்க கொஞ்சம் வேலையில் கவனமாக இருக்கணும். அங்கே சனி போய் உட்காந்து அதுக்கப்புறம் குரு பார்வை ஒரு 3 மாதம் குரு வேறு இறங்கிடுவார். அப்போது கொஞ்சம் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். அக்டோபர் டு டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார்? கும்பராசிக்காரங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6ல் குரு ஊரில் பகைன்னு ஒரு பேர் இருக்குது. அதனால் கொஞ்சம் நம்ம என்ன பேசினாலும் அடுத்தவங்களுக்கு அது தப்பாகவே போகும். இப்பயும் அப்படி தான் இருக்குன்னா என்ன பண்ணுறது? கொஞ்சம் அவ்வளோதான் வந்தாச்சு. இந்தோ ஒரு 3 மாதம் சரியாக போயிடும். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கு முதல் விஷயம் நான் பார்க்குறது, பிள்ளைகள் ரீதியாக இருந்த பிரச்சனையிலேருந்து வெளில வர போகிறீங்க. குரு இருந்த இடத்த கொஞ்சம் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுவார். ஆனால் 9ஆம் பார்வையெல்லாம் பார்த்தாரு தான். அதனால் பிள்ளைகள் ரூபத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணுவார். இப்போ 6ஆம் இடத்துல வர போகிறார். கடன், எதிரி, நோய், வம்பு, வழக்க தம்சம் பண்ண போகிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகரத்துக்கும் சரி கும்பத்துக்கும் சரி குரு நல்லது பண்ணுற பிளானட் இல்லை. ஆனால் குரு பார்வை நம்மளுக்கு தேவை. வாத்தியார் நம்மளுக்கு மார்க் போட மாட்டார், ஆனால் வாத்தியார் இருக்கிற கிளாஸ் நல்லாயிருக்கும். எப்படி அந்த மாதிரி தான் இதெல்லாம், புரியுதா? அதனால் இந்த குரு நம்மளுக்கு பார்க்குற பார்வை நம்மளுக்கு வேணும். அதன் அடிப்படையில் 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை, இந்த பக்கம் 12ஆம் இடத்துக்கு குரு பார்வை, 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை. நிறைய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். சதய நட்சத்திரத்துக்கு எக்ஸ்பெஷல். ஏன்னா ராகு உட்காந்துருக்கக்கூடிய அமைப்பு. நிறையா பூரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அவிட்டமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஹெல்த் கவனமாக பார்த்துக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. வயிறு சம்மந்தப்பட்ட ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா இந்த 6ஆம் இடம் அப்படின்றது என்னதான் எதிரி நாசம் பண்ணுறாரு எல்லாம் சொன்னாலுமே 6ஆம் இடம் அப்படின்றது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இண்டிகேட் பண்ணுற இடம். அந்த இடத்துல குரு உட்காரும்போது அதை ஃப்ரீஸ் பண்ணிடுவார் தான், இல்லைன்னு சொல்லலை. அந்த இடத்த ஒன்றும் பெருசாக நெகட்டிவ் பண்ண மாட்டார். ஆனால் அவர் 2ஆம் இடத்தை பார்வை செய்வார். 2ஆம் இடத்தை பார்வை செய்யும்போது நம்மளை ஓவராக கான்ஃபிடென்ட்டாக இருக்க வச்சுருவார். நம்ம பேசும்போது நம்மளை அடுத்தவங்களை கொஞ்சம் டாமினேட் பண்ணி பேச வைப்பார். அது அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேஷனை கொடுக்கும். அதனால் பேச்சில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். நிறையா பேருக்கு பிஆர் கிடைக்க போகுது. யாரெல்லாம் வெளிநாடு வெளியூரில் இருக்கீங்களோ, பிஆர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ, ரெசிடென்சிஷிப் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ, வேலையில் உங்களுக்கான பர்மனெண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ, அத்தனை பேருக்கும் நடக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா ராகு இருக்கிற இடத்துல சனி திரும்ப வக்ரமாக போகிற. சனி ராகு சேர்ந்தால் ரொம்ப நாள் பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய காம்பினேஷன் இதெல்லாம் நடக்கும். ஸோ அதனால் அக்டோபருக்கு மேலே ரொம்ப நல்ல அமைப்பெல்லாம் இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருக்கணும், செயலில் நிதானமாக இருக்கணும், ஆரோக்கியத்தை மெயினாக பார்த்துக்கணும். குரு அந்த இடத்துல உட்காந்து இதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணும்போது சத்ரு சம்ஹார நாசம் பண்ணுவார். இது வரைக்கும் இல்லாத அமைப்பெல்லாம் போயிட்டு இனிமேல் புதிய ஒரு உயிராக மாறுவீங்க. பாரதி சொன்ன மாதிரி என்னை புதிய உயிராக்கின்னு உங்களை புது உயிராக குரு மாற்ற போகிறார். நிறைய நல்லவைகளை உங்களுக்கு தேடி கொண்டு கொடுக்க போகிறார். எக்ஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு சதய இதில் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய கடன் நிவர்த்தி, கடன் வாங்குறதுக்கான அமைப்பு நிவர்த்தி ஆகும். இல்லை ரொம்ப நாள் நான் பேங்க்கில் லோன் பார்த்துட்டே இருக்கேன் மேடம், வரவே மாட்டேங்குது, பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னா அதுக்கு ஒரு முத்திரையாக குரு 6ல் அமரும்போது பேங்க் லோனு கிடைக்கும், பெரும் பணம் கிடைக்கும். ஏன்னா உச்சமாய் குரு அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். குடும்பத்திற்கான வருமானம், குடும்பத்திற்கான செல்வாக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம். 12ஆம் இடம்னே ஒன்று முடிஞ்சு ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய இடம் சொல்லியிருக்கேன். உங்களை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு கூட குருவோட பார்வை. அப்போ 12ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறாருன்னா இது வரைக்கும் தூங்காமல் தவிச்சிங்கன்னு நல்லா தூங்குவீங்க. தூக்கத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நிம்மதியான தூக்கம், நிம்மதியான சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கும். எப்போ வரைக்கும்? அக்டோபர் மாதம் வரைக்கும்.
அதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருக்க போகுது. 6ல் இருக்க குரு அப்படியே வந்து இந்த பக்கம் 7ஆம் இடத்துக்கு அமர போகிறார். 7ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்து நல்லா தான் இருக்குது. உங்களையே பார்க்க போகிறார். ஒன்றும் பெருசாக நெகட்டிவான விஷயங்கள்லாம் எதுவும் வரப்போகிறதில்ல. ரொம்ப நல்ல அமைப்பாக இருக்கும். ஸோ நிறையா கும்பராசிக்காரர்களுக்கு குழப்பத்திலிருந்து விடுதலை. எதை தொட்டா ஜெயிக்க முடியுன்ற பிரச்சனைலேருந்து விடுதலை. குழந்தைகள் மூலமாக வந்த ப்ராப்ளம், குழந்தைகள் மூலமாக வந்த மனக்கசப்பு, குழந்தையே இல்லைன்னு தவிச்சவங்க எல்லாருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். குழந்தை பிராப்தம் கிடைக்க போகுது. நல்ல சத்புத்திரர்கள் பிறப்பாங்க இந்த தடவை கும்பராசிக்காரர்களுக்கு. நிறைய பேர் பேங்கிங்கில் வேலை பார்க்குறீங்க, இல்லை ஹெச்ஆர் ஃபீல்டில் வேலை பார்க்குறீங்க, ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல வேலை பார்க்குறவங்க மட்டும் கொஞ்சம் கவனம். நிறைய பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கலாம், இல்லை இருக்கிற வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகலாமான்ற எண்ணம் ஒரு தயவு செஞ்சு ஒரு வேலை உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினதுக்கப்புறம், இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கப்புறம், உங்களை செலக்ட் பண்ணதுக்கப்புறம், அது கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற வேலையை விடுங்க. இல்லைன்னா கொஞ்சம் 6ல் குரு போகும்போது பிம்பிளிக்கா பிளானே காட்டி விட்டுருவார். கவனம். 5ஆம் இடத்துல இருக்கும்போதே பரவாயில்ல, பாக்கிய பார்வையை கொடுத்தாரு, அதுவே நம்மளுக்கு ஆட்டம் காட்டிடுச்சு. இந்த 6ஆம் இடத்துல உட்காந்து குரு வந்து அந்த நெகட்டிவை கெடுப்பார் தான், ஆனால் சர்வீஸை கெடுப்பார். 6ஆம் இடம் தான் வேலையை வந்து அப்படி செக் வைப்பார். அப்போது ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை பார்த்துக்கலான்னு தேடி வேலையை விடாதீங்க. வேலை கிடச்சதுக்கப்புறம் வேலையை விடு. இல்லாட்டி அப்படியே கொஞ்சம் பல்ல கிடச்சிட்டு தானே 3 மாதம் அதுக்கப்புறம் கிடச்சிட போகுது. நிறைய பேருக்கு ஃபாரினுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார், குருவோட பார்வையில் இருக்கார். இப்போ வெளியூர் வெளிநாடு போய் வேலை பார்ப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இங்கேருந்து அங்கே போவீங்க, அங்கேருந்து இங்கே வருவீங்க. இதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. எங்கள் அக்கா இருக்காங்க, என் தம்பி இருக்காங்க, என் தங்கச்சி இருக்காங்க, என் பையன் இருக்கான்னு போய் பார்க்குறதுக்காக ஃபாரின் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்து பார்த்துக்கணும், கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட் பார்த்துக்கணும், தேவையில்லாமல் நம்மளாம் வாயில் வடை சுட்டு அடுத்தவங்கள்ட்ட கெட்ட பேர் வாங்காமல் பார்த்துக்கணும், தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டு வேண்டாம், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஷேரில் போட்டேன், அதில் போட்டேன், இதில் போட்டேன் வேணாம். ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, டீச்சிங் ஃபீல்டில் இருக்கவங்க, அரசாங்க அரசியல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, கமிஷன் ஏஜென்ட்ஸில் வேலை பார்க்குறவங்க, இவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கு. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிப்பீங்க. 6ஆம் இடம் வேலைக்காக படிக்கிறீங்க அப்படின்னா குரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுப்பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 2ஆம் இடம் தான் படிப்பு. நான் சொல்லியிருக்கேன், பால்ய கல்வியில் 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிறது 2ஆம் இடம். அப்போ அதுக்கு குரு பார்வை எடுக்கும்போது படிக்கிற பிள்ளைங்க 12th வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்க சூப்பராக படிப்பாங்க. ஒரு மாதிரி மக்கா இருந்த பிள்ளைங்களுக்குலாம் இனிமேல் அது சூப்பரான ஒரு அப்படியே அறிவு மேதாவியாக பிள்ளைங்க மாறும். கவலைப்பட வேணாம். பேச்சு சாதுரியம் அதிகரிக்கும் கும்பராசிக்கார பிள்ளைகளுக்கு. நீ ஏன் அப்படிலாம் பேசுகிறன்ற அளவுக்கு நம்மளே பிள்ளையை பார்த்து வியக்கிற அளவுக்கு நிறைய காம்படிஷன்லாம் போயிட்டு வந்து ஜெயிச்சுட்டு வருவாங்க. நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி 20 வயது 40 வயது கூடிய கும்பராசிக்காரருக்கு திருமண பிராப்தம் கிடைக்கும். திருமண யோகம் கைகூடும். குடும்பமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பமாக எங்கேயாவது சேர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பு, குடும்பமாக சேர்ந்து லோன் போட்டு ஒரு வீட்டை கட்டுறதுக்கான வாய்ப்பு, இதெல்லாம் நடக்கும். 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு கலக்கங்கள் தீரும். பிள்ளைகள் மூலமாக இருந்த தொல்லைகள் நீங்கும். ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனை சரியாகும். போட்டி பொறாமை எல்லாமே சரியாகும். ஆனால் மறைமுக எதிரிகள் உருவாவாங்க. கும்பத்துக்கு கவனம். கும்பராசிக்காரங்களுக்கு நான் ஒரே ஒன்று சொன்னேன், 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மறைமுக எதிரிகள் உருவாகுவாங்க. அதில் டென்ஷன் ஆகாதீங்க. எப்போ மறைமுக எதிரி வரும்? நீங்கள் வளர்ந்தாதான் ஒரு, அப்போ நீங்கள் வளர போகிறீங்கன்னு அர்த்தம். யாருங்க சும்மா இருக்கும்போது யாராவது எதிரி பார்ப்பாங்க? சும்மா இருக்கிற ஒரு ஆளை பார்த்து நம்ம வந்து பொறாமப்படுவோமா, போட்டி போடுவோமா? யாரை பார்த்து பொறாமப்படுவோம்? நம்மளோட அதிகமாக யார் இருக்காங்க அவங்கள பார்த்து தான் பொறாம போட்டி வரும். அப்போ பொறாம போட்டி படுறாங்கன்னா சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அவங்களோட அதிகமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மறைமுக எதிரிகள், மறைமுக சோதனைகள்லாம் வரும். அதை மட்டும் நிவர்த்தி பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கெவ்வளோ முடியுமோ இந்த தடவை கும்பராசிக்காரர்கள் வக்ரகாளி வழிபாடு மிகச்சரியான யோகத்தை கொடுக்கும். எப்படியாவது வக்ரகாளியை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. காளியம்மன் கையில் எப்பயுமே படம் வச்சுக்கோங்க. கால பைரவர் படத்தை வச்சுக்கோங்க. இந்த தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கான கலக்கங்களையும் எதிரிகளை தம்சம் பண்ணுவதற்கான ஒரு அமைப்பு முறையும் கொண்டு வந்து கொடுக்கும். கும்பராசிக்காரங்க என்ன மாதிரியான ஃபார்மில் இருக்கக்கூடிய குருவை வழிபடலாம் அப்படின்னா, பாடியில் இருக்கக்கூடிய, சென்னை பாடியில் இருக்கக்கூடிய திருவழித்தாயம்மன் பேர், அங்கே இருக்கக்கூடிய அந்த குரு பகவானை போய் வழிபாடு செய்து விட்டு வர 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 சாப நிவர்த்தி பெற்ற தலம், அது பாடல் பெற்ற தலமும் கூட. பாடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை, திருவழித்தாயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்ய 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 கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் திருப்பு முனம் உங்களை தேடி வரும். ரொம்ப நல்லா இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கு. எதிரிகளிடத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி எல்லாமே சூப்பர். செய்யறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வெளியில் ஷோ ஆஃப் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக வரும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி குரு பயிற்சி வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய குரு பயிற்சியாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது. அதெல்லாம் தாண்டியும்
நான் ஏதோ ஒரு நாட்டில் இருக்கேன், ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கேன், இந்த இடத்துல பொழப்புக்காக வந்தேன், இந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கை விடியாதான் தவிக்கக்கூடிய என்னுடைய அத்துணை அயல்நாட்டு வாழ் தோழர்களுக்கும் சகோதரர்களுக்கும் என்னுடைய சொந்தங்களுக்கும் இந்த யாகத்தின் மூலமாக கண்டிப்பாக பலன் கிடைத்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 48 நாளுக்குள்ள முருகன் நீங்கள் வேண்டியதை கொடுத்தே தீருவார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய யாகம் கரெக்டாக அந்த குரு பயிற்சிக்கு முதல் நாள் நடக்க போகுது. எப்படியோ குரு பயிற்சி ஆனது வந்து எல்லாருக்குமே வாழ்க்கை மாறதான் போகுது. மறக்காமல் யாகத்தில் கலந்துக்கோங்க. தேவைப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இல்லை நாங்கள் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக ஏதாவது நம்மளாம் சேர்ந்து செஞ்சாதான்ப்பா இந்த பூஜை, வந்து கலந்துக்கணும்னு பிரியப்படுற ஆட்களாக இருந்தாலும் சரி, இதில் இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கான வருகையை முன்பதிவு செய்யுங்க. அதை பொறுத்து தான் நான் மற்ற எல்லா விஷயத்துக்கும் ரெடி பண்ணணும். கண்டிப்பாக உங்களுடைய பரம்பரைக்கான ஒரு சொத்தாக இந்த 33 வகையான பொருட்களும் அந்த பஞ்சலோக முருகன் சிலையும் இருக்கும் என்பதில் கடுகளவு கூட ஐயம் இல்லை. ஏன்னா அதை உணர்ந்து அதை பார்த்துட்டு தான் இதை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். மறக்காமல் விழாவில் வந்து கலந்துக்கோங்க. நான் உங்களை விழாவில் சந்திக்கிறேன்.